Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! Hello again, welcome to another video from me. நம்ம லாஸ்டா ஃபுட்பால் பத்தி போட்ட வீடியோ வந்து மான்செஸ்டர் யுனைடெட் ரூபன் அமோரிம் சாக் பண்ணதுக்கு அப்புறம் and then செல்சி என்சோ மரஸ்கா சாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டோம். அதுவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேட் டைமிங் தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஏர்லியரா ஃபர்ஸ்டே போட்டுக்க வேண்டியது. பட் இன்னொரு டீமும் வந்து மேனேஜர் சாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ போடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் திரும்ப ரியல் மேட்ரிடும் வந்து இப்போ அவங்க மேனேஜரை வந்து சாக் பண்ணிட்டாங்க. ஷாபி அலோன்சோ சாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபியூ கேம்ஸ் விளையாடிட்டாங்க. ஸோ அதான் இப்போ இது வந்து எனக்கு ஆக்சுவலாக நானே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். திடீர்னு நாளைக்கு காலைல ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு டீம் வந்து மேனேஜர் சாக் பண்ணிட்டாங்க, அடுத்த புது மேனேஜர் இன்டர் மேனேஜர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரியல் மேட்ரிட் வந்து ஆல்பெலோவா இருக்காரு. அதுக்கப்புறம் மான்செஸ்டர் யுனைடெட் வந்து மைக்கேல் கேரிக் இருக்காரு. அதுக்கப்புறம் செல்சி வந்து ராஸ்னியர் வந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஸ்ட்ராஸ்பர்க் அவங்களோட குரூப்ல இருந்தா அந்த கிளப்ஸ் அங்கே தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ அது இப்போதைக்கு இதுதான் நிலைமையா இருக்கு. இப்போ இது இல்லாம சரி ஓகே இப்போ இந்த ஷாபி அலோன்சோக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லை. அது ஆல்மோஸ்ட் லைக் இப்போ ரியல் மேட்ரிட் வந்து இப்போ புது மேனேஜர் கீழே கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. திரும்ப அடுத்த சீசன் மேனேஜர் மாத்துறாங்களா அப்படின்றது பார்க்கணும். புதுசா இன்னும் 2 ரூமர் என்ன இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதாவது ஃபர்ஸ்ட் ரூமரா தான் இருந்துச்சு, நம்ம வந்து நடக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தது. பட் இப்போ ஸ்ட்ராங்கா என்ன ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டியை விட்டு பெப் கார்டியோலா போயிடுவாரு அண்ட் தென் பாரிஸ் செயின்ட் ஜெர்மனை விட்டு லூயிஸ் என்ரிகே போயிடுவாரு. இவங்க 2 பேருமே இவங்க கிளப்ஸை விட்டு நெக்ஸ்ட் சீசன் போயிடுவாங்க அப்படின்றதான் ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார்டியோலா கிட்ட இருந்து வந்துருவோம். கார்டியோலா தான் எப்பவுமே அவர் வந்து 10 இயர்ஸா இருக்காரு. அவர் எல்லாரும் நீங்க போயிட்டீங்களா கொஸ்டின் கேட்டே இருந்தாலும் அவர் அதை ஈஸியா வந்து என் கான்ட்ராக்ட் இருக்கு, நான் இன்னும் போக மாட்டேன், கான்ட்ராக்ட் முடியல, லைக் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பாத்துக்கலாம், பட் இப்போதைக்கு இன்னும் 1 இயர் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சொல்றாரு சாலிடா. பட் அது சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி ஒரு டைலமால வந்து உங்களுக்கு எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, என்னையே பார்த்து நீங்க போர் அடிச்சிருக்கோம், உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் இன்டெரக்டா வந்து இதெல்லாம் அவர் வந்து ஸ்டப்பனா நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கும் அவரே அவர் மனசுல இருக்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்டெரக்டா வெளியில கொட்டுறாரோ அப்படின்றதான் வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா கார்டியோலா பத்தி தெரியும், அவரு தான் டெசிஷன் எடுக்க போறாரு. அவரு லைக் விட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அவ்வளவுதான். சிட்டி வந்து என்சோ மரஸ்கா அடுத்து ரெடியா இருக்காரு. செல்சிக்கு லைக் அவர் விட்டுட்டு இது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கு இந்த ஸ்டோரி. அப்படியே வந்து எப்படின்னா என்சோ மரஸ்கா செல்சி வந்து விட்டாங்க, இப்போ சிட்டி வந்து கார்டியோலா விட்டாலுமே அவர் ஈஸியா என்சோ மரஸ்கா வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. பட் கார்டியோலா பண்ண அந்த லெகசியை வந்து என்சோ மரஸ்காவால லைக் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து கார்டியோலா போயிடுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து எப்பவுமே சொன்னாரு அடுத்தது வந்து மேபி ஒரு நேஷனல் டீம் கிட்ட போயிட்டு கொஞ்சம் இந்த வேர்ல்ட் கப் அதே மாதிரி கான்டினென்டல் கப் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் அதுக்குமே இப்போ ஸ்பெயின் வந்து லூயிஸ் டெலா ஃபியூன்டேக்கில ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. இங்கிலாண்டும் வந்து இப்போதான் டாமஸ் டூக்கல் ஷைன் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வேற ஏதாவது பிரேசில் வந்து ஆன்சலாட்டி போயிட்டாரு. ஸோ அவரை லிங்க் பண்ணி எப்பவுமே பேசுற அந்த 3 கண்ட்ரிஸ்க்குமே வந்து இப்போ 3 நல்ல மேனேஜர்ஸ் வந்து செட் ஆயிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் அவர் வெயிட் பண்ணி போய் சேருவாரா, இல்லை மறுபடியும் இப்போ அடுத்தது அவர் வந்து சிரியா பக்கம் போவாரா, இல்லைன்னா பிஎஸ்சிக்கே கூட திரும்ப போகலாம் அவரு. ஏன்னா பிஎஸ்சியில அகைன் அவர் கார்டியோலாவோட ஸ்டேச்சர் தெரியும். நான் வந்து கார்டியோலா ஃபேன் தான். பட் இருந்தாலும் அவர் வந்து எப்படி லைக் நிறைய ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் வாங்குவாரு, நிறைய காசு செலவு பண்ணுவாரு. அதெல்லாம் பண்றதுக்கு சிட்டிக்கு அடுத்து பிஎஸ்சி தான் இப்போ கிட்ட காசு இருக்கு. அவங்க யூசிஎல்லாம் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஹிஸ்டரியும் இருக்கு. கார்டியோலா வந்து சிட்டி மாதிரி யூசிஎல் இல்லாம கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து சக்சஸ் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க போய் அப்படியே கண்டினியூ பண்ணி அங்க ஏதாவது பண்றாருன்னு பார்க்கலாம். இல்லைன்னா சிரியா போனோம்னா என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏசி மிலான் போலாம். பட் அதான் ஏசி மிலான் அகைன் கார்டியோலா கேட்குற அளவுக்கு காசு செலவு பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இப்போதைக்கு இப்படி இருக்கு. இப்போ அடுத்தது அப்படியே லூயிஸ் என்ரிகே கிட்ட வந்தோம் அப்படின்னா அவருமே உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட இப்போ இந்த ரூமர் பத்தி கேட்டதுக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்க, நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் அவர் முடிவு பண்ணல அப்படின்னா இந்த ரூமர் வந்து கண்டிப்பா வெளியில வந்திருக்காது. ஏன்னா யாருமே யூசிஎல் வின் பண்ணியிருக்காங்க, டிஃபெண்டிங் யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் அவங்க தான். அது இல்லாம வந்து இப்ப திடீர்னு அவர் வெளியில போறாரு அப்படின்னு எதுக்கு ஒரு ரூமர் வரப்போகுது. கண்டிப்பா அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் தான். ஏன்னா நமக்கு தெரியும் லூயிஸ் என்ரிகே பத்தி, பார்சலோனாலே நல்லா செட் ஆயிட்டு வந்தாங்க, ட்ரிபிள்லாம் அடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா நீங்க நியூ ஃபேஸஸ் கிட்ட பழகணும், நானே ரொம்ப நாளுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ஸ்பெயினுக்கு போனாரு. பட் அங்க அன்பார்ச்சுனேட்டா அவரோட 9 இயர்ஸ் ஓல்டு டாக்டர் வந்து இறந்து போனாங்க போன் கேன்சர்னால. அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு திரும்ப வந்து அந்த விஷயத்துல உண்மையிலே அன்பார்ச்சுனேட் தான். திரும்ப பட் அப்போ வந்து அவரோட அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஸ்பெயினை பார்த்துக்கிட்டாங்க. அகைன் அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் நடுவில் ஏதோ கிளாஷ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இவர் திரும்ப ஸ்பெயினை போய் மேனேஜ் பண்ணாரு. யூரோஸ்ல வந்து இட்டாலி கிட்ட 2020 யூரோஸ் நான் சொல்றேன், அதாவது அது 21ல நடந்துச்சு கோவிட்னால. அந்த யூரோ வந்து இட்டாலி கிட்ட செமிஃபைனல்ஸ்ல தோத்து போயிடுவாங்க. அங்க இருந்து திரும்ப சரி பட் கண்டினியூ பண்ணலாம் நல்லா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்பெயின் ரொம்ப ஒஸ்டா இருந்தது 2018 இது ரஷ்யா வேர்ல்ட் கப்லாம். ஸோ அதுக்கப்புறம் இவர் நல்லா எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் கப் போனாங்க. மொரோக்கோ கிட்ட வந்து ஒரு பெனால்ட்டி கூட அடிக்காம 3-0 தோத்துட்டு வருவாங்க. அவர் தான் சொன்னாரு கைண்ட் ஆஃப் இப்போ இந்த பிரெண்டன் மெக்கலம் சொன்னார்ல இங்கிலாந்துக்கு ரொம்ப ஓவரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சாக்கான்ற மாதிரி 1000 பெனால்ட்டி நான் வந்து அவங்க அடிக்க விட்டேன். பட் அதை மீறி அவங்க வந்து லைக் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னால திரும்ப அதோட எக்ஸ்ட்ராவா
பெனால்டிஸ் அவங்களை அடிச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. பட் அகைன் ஸ்பெயினை விட்டு வந்துட்டார். அது வந்து ஸ்பெயின் வந்து சாக் பண்ற நிலைமையில இல்லை, ஏன்னா அவங்க இருந்த ஸ்ட்ரக்சருக்கு திரும்ப இவர் எடுத்துட்டு வந்து ஸ்பெயினை நல்லா தான் வச்சுட்டு இருந்தார். பட் இவரே வந்து வெளியில வந்துட்டார். அதே மாதிரி எப்படி பார்சலோனா விட்டு பாதியில வந்தாரோ அதே மாதிரி வெளியில வந்துட்டாரு. இப்போ பிஎஸ்சிக்கும் அதே மாதிரி தான், அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் இப்போ இருக்காரு. யூசிஎல் வின் பண்ணிட்டாங்க. அடுத்து பெரிய எய்ம் எதுவும் இல்லை. போன வருஷமே வந்து கிட்டத்தட்ட 5 trophies வின் பண்ணிட்டாங்க. FIFA கிளப் வேர்ல்ட் கப் ஃபார்மேட் மாறிடுச்சு. அது இனிமே வந்து 4 years ஒன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அவருக்கு இனிமே பெருசா அங்கே இனிமே அவரு இன்னும் நினைச்சாருன்னா மேபி இன்னும் 2-3 யூசிஎல் கூட வின் பண்ணி கொடுக்கலாம். பட் அவருக்கு அங்கே புதுசா எதுவும் பார்க்கல, என்ன தெரியல. பார்சலோனா ஸ்பெயின் விட்டு அந்த மாதிரி அப்படியே பிஎஸ்சி விட்டு மோஸ்ட்லி வந்துருவாரு அப்படின்னு தான் ஸ்பெகுலேஷன்ஸா இருக்கு. ஒரு சில மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ மைக்கேல் கேரிக் நல்லா பண்றாரு, பட் ஸ்டில் ஒரு பெர்மனன்ட் மேனேஜரா லூயிஸ் என்ரிகே அங்க வந்தா நல்லா செட் ஆகும். லூயிஸ் என்ரிகேயோட டாக்டிக்ஸ் பிளஸ் அவர் வந்து கார்டியோலா அளவுக்கு பிளேயர்ஸ் ரொம்ப காசு செலவு பண்ணி வாங்க மாட்டாரு. யுனைடெட் கிட்ட இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு என்ரிகே கரெக்டா இருப்பாரு, டாக்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் அவரு. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ் போயிட்டு இருக்கு. பிஎஸ்சிக்கு அப்போ கார்டியோலா வந்துருவாரு, யுனைடெடுக்கு லூயிஸ் என்ரிகே போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் மேட்ரிட் அடுத்தது மேபி எந்த மேனேஜர் பார்த்து வச்சிருக்காங்க, இல்ல இப்போதைக்கு ஆர்பெலோ கூட கண்டினியூ பண்ண போறாங்களா, ஏன்னா அவருமே வந்து அவங்களோட பிளேயர் தான். பட் அதான் அவரோடய கண்டினியூ பண்ண போறாங்களா அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இன்டர்வியூ மேனேஜர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க கதை. இந்த மாதிரி வந்து நம்ம போன வீடியோல அதான் சொல்றோம், ஆளுக்கு அவங்க மேனேஜர் வந்து சாக் பண்ணிட்டே இருக்காங்க. இது இல்லாம செல்டிக் அவங்க மேனேஜர் சாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டே இருக்கு. யுவென்டஸ் கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சுத்தி அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா பெரிய டீம் வந்து மேனேஜர் சாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுவும் பிஎல்ல எப்பவுமே கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ஏதாவது பெரிய டீம் அடிவாங்க, அவங்க மேனேஜர் சாக் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இங்க வந்து ஆல்ரெடி 2 டீம் வந்து அவங்க மேனேஜர் சாக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சீசன் முடிஞ்சே கார்டியோலா மேல ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் வந்து அகைன் அதான், இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப உள்ள தலையிடுறாங்க. அந்த கோச்க்கான பவர் கொடுக்க மாட்டாங்க, பிளஸ் பிளேயர்ஸ்க்கான பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படின்னா இப்போ நீங்க செல்சிலாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து போன வீடியோல சொல்லியிருப்பேன், அவங்க வந்து இப்போ அவங்க அகாடமில இருந்து சின்ன பிளேயர்ஸ் அதாவது யங்ஸ்டர்ஸ் யாராவது வந்து வளர்த்து விடுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்க கேம் டைம் கொடுக்க சொல்றாங்க. மேனேஜர் அவர் என்ன டாக்டிக்ஸ் போட்டு வச்சிருக்காரோ அந்த டீம் விளையாட சொல்ல மாட்டாங்க. உள்ள போர்ட் ரூம்ல போட்டோம், மீட்டிங்ல போட்டாங்க, போயிட்டு இந்த பிளேஸ்லாம் நீங்க மேட்ச் டைம் கொடுங்கன்னு அவங்க அஃப்கோர்ஸ் கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் தெரியும். அதனால வந்து ஃபேன்ஸ் மத்தியில பிளஸ் இந்த மார்க்கெட்ல வந்து வேல்யூ அதிகமாகும். அதை வச்சு இவங்க வந்து அந்த பிளேயரை க்ரூம் பண்ணிவிட்டு அதை நல்ல காசு வெளியில வித்துறாங்க. அந்த பிளே அப்படியே அந்த ப்ராடக்ட் அப்படியே போயிடுது. இது வந்து அந்த யங்ஸ்டர் மேலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு அக்கறை இல்லை, ஏன்னா அவங்க அகாடமில இருந்து அந்த பிளேயர் தான். அவங்க வெளியில விட்டு காசு பாக்குற இது மட்டும் தான் ஒரே குறிக்கோளை வச்சிருக்காங்க. அதே மாதிரி சின்ன ரிசல்ட்ஸ் இப்போ ஆர்னே ஸ்லாட் அகைன் அவர் மேலேயுமே வந்து நடுவில் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்தது. லிவர்பூல் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தோக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடுவில் கொஞ்சம் உண்மையிலே டவுன்ஃபால் ஃபேஸ்ல இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நல்ல கன்சிஸ்டன்சி ஷோ பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் நடுவில் ஒரு 2 மேட்ச் அப்படி தோக்கும் போது மறுபடியும் அவர் மேலே இப்போ ஷாபி அலோன்சோ தூக்குனதுக்கே அதான் 1 மேட்ச் 2 மேட்ச் எல் கிளாசிக்கோ தோத்தாங்க, அதுக்காக வந்து உடனே தூக்கிட்டாங்க. லிவர்பூல் வந்து ஆல்மோஸ்ட் தூக்குற ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போதைக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்லாம் வந்து குவிக் ரிசல்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடா வந்து வின் வந்துட்டே இருக்கணும். டக்குன்னு ஒருத்தர் தோத்தா ஓகே அடுத்த ஆள் போட இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா அங்க ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும், இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இப்போ ஃபுட்பாலிங் வேர்ல்ட்ல போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து அதுதான் மேனேஜருக்கு தான் அங்க பவரே இருக்கணும். பட் மேனேஜரை தவிர பிளேயர்ஸ்க்கு பவர் இருக்கு. பிளேயர்ஸ் முடிவு எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா வந்து மேனேஜ்மெண்ட் முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனா ஹெட் கோச்சை வந்து லைக் தவிக்க விட்டுறாங்க. இதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து கோச்சுக்கு இனிமே ரோலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னைக்குமே வந்து ஒரு நல்ல கோச் ஒரு நல்ல டீம் அவங்களுக்கு கைட் பண்ணி எடுத்துட்டு போனா மட்டும்தான் ஒரு ஃபுட்பால்ல ஒரு டீமால வின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மாத்திட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா கன்சிஸ்டன்டா இருக்க எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலுமே வந்து கீழே தான் இறங்கி வருவாங்க. இதுதான் வந்து உண்மை. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் எந்த மேனேஜர்ஸ்லாம் வந்து சாக் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து நம்ம அடுத்த நியூஸ்ல பார்ப்போம். With that, we come to the end of this video. Thank you. இந்த மாதிரி குயிக் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய்.